வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஐ திங்க் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் வீட்டில் சும்மா முட்டை பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை இது பண்ணி தான் பண்ணுவோம். பட் கொஞ்சம் எலாபரேட்டாக அண்ட் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்து அதை எப்படி பண்ணலாம் அண்ட் ப்ராப்பராக அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒயிட் பிரெட் நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சும்மா 2 போர்ஷன் தான் பண்ணி காட்ட போகிறேன். மில்க் ஒரு 100 ml அண்ட் கொஞ்சம் கட் பண்ண ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ரேண்டமாக நான் ஆப்பிள், ஆரஞ்சு அண்ட் மாதுளை எடுத்திருக்கேன். வனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ். வனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம். கீ ஆர் பட்டர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போடுறதுக்கு. அண்ட் நான் சொன்னால அந்த ட்விஸ்ட், அது வந்து இந்த ப்ரெட்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தேவையான சாக்லேட் ஸ்ப்ரெட், சாக்லேட் ஹேசல்நட் ஸ்ப்ரெட்னு சொல்லிட்டு கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்காதவங்க எய்தர் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது சாக்லேட் சோஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் சாக்லேட் கூட நீங்கள் லைட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட்டில் தடவிக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்கிறனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் முட்டை 1, ஹனி ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். ஹனி வேணாங்கிறவங்க ஒயிட் சுகரோ இல்லை ப்ரௌன் சுகரோ கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு முட்டையோட இந்த டிஷ்க்கு தேவையான பால். ஸோ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா, ஒரு முட்டை எடுத்தால் அதை விட 2 மடங்கு பால் எடுக்கணும். நம்ம ஒரு முட்டை கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராம்ஸ் இருக்கும். அப்போ ஒரு 100 ml பால் எடுத்தால் போதும். அண்ட் இதில் வனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப், முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. வனிலா எசன்ஸ் கிடைக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அண்ட் இது மிக்ஸ் ஆனதும் ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரெட் ஸ்லைசஸில் நம்மளோட சாக்லேட் ஸ்ப்ரெடை வந்து தடவிக்கலாம். ஸோ இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து சாக்லேட் ஸ்ப்ரெட்டை வந்து போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இதை ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இதை சாண்ட்விச் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் கட் பண்ணும் போது உங்களுக்கு சாக்லேட் வந்து ஊஸ் ஆகும். ஸோ சாண்ட்விச் பண்ணி வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆனதும் நான் சொன்ன மாதிரி பட்டர், கீ எது நம்மக்கிட்ட இருக்கோ அது போட்டுக்கலாம். ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த எக் மிக்சரை விஸ்க் பண்ணிவிட்டு இந்த எக் மிக்சரில் நம்மளோட ப்ரெட்டை டிப் பண்ணி நல்லா 4 சைட்ஸும் டிப் பண்ணி போட்டுடலாம். ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். நார்மலாக நம்ம வீட்டில் போடும்போது ப்ரெட்டை ஜஸ்ட் முட்டை அண்ட் பாலில் முக்கிட்டு போட்டு எடுப்போம். ஐ திங்க் இதுக்குள்ளே சாக்லேட் அண்ட் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக நமக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் லைக் மாதுளை அதெல்லாம் வந்து நீங்கள் உரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சதும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அண்ட் பால், முட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான, சூப்பரான, எம்மையான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் டேஸ்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.